guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் ஹாய். இன்றைக்கி வந்து நான் இந்த லுக் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் என்னுடைய ஒரிஜினல் காலேஜ் மேக்கப். அஃபீஷியலாக இன்னும் ஏப்ரல் மாதம் வரல சம்மருக்குன்னு, பட் மார்ச்லேயே வந்து பொழந்து கட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஸ்கின்னுக்கும் சூட் ஆகுற மாதிரி, இந்த சம்மரையும் சமாளிக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான மேக்கப் அது எப்படி பண்ணலாம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இதில் நான் யூஸ்வலாக காமிக்கிற மாதிரி கலர் கரெக்ஷன், கன்சீலிங், ஃபவுண்டேஷன் அது இதுன்னு ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் பண்ணல. லிட்ரலாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5-6 ப்ராடக்ட் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணி என்ன ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் வச்சுருக்கேன், அண்ட் உங்களுடைய ஸ்கின்னுக்கும் வந்துட்டு சம்மர் சமாளிக்கிற மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். பேக் ஸ்கின் மோடால் என்னுடைய ஸ்கின் ப்ரெப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த டெர்மகோவோட சிசினமைட் ரேடியன்ட் சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சிசினமைட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ப்ளஸ் நயசினமைட் இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான். இது வந்து பவர் ஆஃப் 2 ஆக்டிவ்ஸ் இருக்குது. அதாவது வைட்டமின் சி 10%, நயசினமைட் 5% இருக்குது. ஸோ பேசிக்லி இது உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப லைட்டாக இருக்க போது, குயிக்காக உங்கள் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிக்க போகுது. அண்ட் வைட்டமின் சி அண்ட் நயசினமைட் இது ரெண்டுமே கொடுக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு ஐடியா வந்து கொடுக்க போகுது. அதாவது 2-in-1 ஒர்க் ஆக போகுது. ஸோ உங்களுடைய ஸ்கின்னுக்கு வந்து ரேடியன்ஸ் கொடுக்க போகுது, க்ளோ கொடுக்க போகுது, டார்க் ஸ்பாட்ஸ் கம்மி பண்ண போகுது, பிளெமிஷஸ் ரிமூவ் பண்ண போகுது, பிக்மெண்டேஷன் சரி பண்ண போகுது, ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்க போகுது, ஆக்னே சரி பண்ண போகுது. இந்த மாதிரி எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் ப்ராடக்டாக இருக்க போகுது. எனக்கு இவங்க இதில் வந்து ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி தான். லிட்ரலாக இது அப்படியே ஒரு லிக்விட் ஜெல் மாதிரி தான் இருக்கும். இதை முகத்தில் போடுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்கின்ல நான் வந்து இதை மசாஜ் பண்ணிக்கிறேன். இது இருக்கிறதே வந்து சுத்தமாக தெரியாது. நைட் டைம்ஸில் எனக்கு இது போடுறது ரொம்ப பிடிக்கும். பட் இது காலையில் நைட் 2 வேளையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நான் சன்ஸ்க்ரீன் போட்டுக்க போகிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசினமைடோட ரேடியன்ஸ் சன்ஸ்க்ரீன் ஆக்வா ஜெல். இதில் SPF 50 இருக்குது அண்ட் PA 4+ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு வைட்டமின் சி அண்ட் நயாசினமைட் இருக்குது. ஸோ இவங்க வந்து எனக்கு பிடிச்சது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ % யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் வந்துட்டு யூஸ்வலாகவே நம்ம சன்ஸ்க்ரீனில் நமக்கு என்னெல்லாம் பிடிக்குன்ற மாதிரி பார்ப்போம்ல. லைக் வந்து ஒயிட் காஸ்ட் இருக்கக்கூடாது, லைட் வெயிட்டாக இருக்கணும், ஆயிலி ஆக்கக்கூடாது, கூயி ஆக்கக்கூடாது, நம்ம முகத்தை டல் பண்ணக்கூடாது அப்படின்றது அது எல்லாமே வந்து இது உங்களுக்கு தரப்போகிறது கிடையாது. அதாவது ஒயிட் காஸ்ட் கொடுக்காது, ஸ்கின்ல லைட் வெயிட்டாக இருக்கும், எல்லா ஸ்கின் டைப் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் நைசனமைட் அண்ட் வைட்டமின் சி இருக்குது அப்படின்றதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு அடிஷ்னலாக இது வந்துட்டு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்க போகுது. லைக் ஆக்னே வராமல் பார்த்துக்க போகுது, டார்க்னஸ், பிளெமிஷஸ், பிக்மெண்டேஷன் இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ண போகுது. ஓகே, இது என் ஸ்கின்ல உட்காந்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைக் ஒயிட் காஸ்ட் கொடுக்கல, டல் ஆக்கல, ஸ்கின்னை வந்து ஜூவியாக அழகாக வந்துட்டு க்ளோயாக ஆக்கியிருக்கு. இது கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அழகாக உங்கள் ஸ்கின்ல வந்து செட்டில் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். இந்த சிசினமைடில் இருக்க வைட்டமின் சி எஃபெக்டிவாகவும் ஆக்சிடைஸ் ஆகாமலும் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் தண்ணியில் வந்து கொஞ்சோண்டு பீட்டாடைன் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் வந்து ஊற்றிக்கிறேன், ஒரு 1/2 கப். அதுக்கப்புறம் இந்த சிசினமைட் சீரம் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் நான் வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்மளுடைய தண்ணி மறுபடியும் கலர் மாறி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி நல்ல பொட்டென்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்குது, ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி கலர் மாறல அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகிருக்கு அண்ட் பொட்டென்ட்டாக இல்லை அப்படின்றது அர்த்தம். இது ஒரு ஏர்லெஸ் பம்ப் பேக்கேஜிங்கில் வருது அப்படின்றதுனால உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகிற பிரச்சனையும் வந்து இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த டெஸ்ட் மூலியமாக இந்த சீசனமைடில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி நல்ல குவாலிட்டியில் இருக்குது அப்படின்றதும் தெரிய வருது. ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகிட்டீங்க, எனக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரேஞ்ச் ஃப்ரம் த டெர்மாக்கும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த சிசினமைட் ரேஞ்ச் நான் உங்களுக்கு லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட் Amazon, Nykaa and Flipkartல அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கோட் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபரும் கிடைக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இது பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. 1000க்கும் மேலான குழந்தைங்களுக்கு வந்துட்டு எஜுகேஷன் வைஸ் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம சார்பாக பண்ணுற ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி இருக்கும். அண்ட் டெர்மகோட ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் எதுவும் இல்லாமலும் இருக்குது, ஸ்கின்னுக்கு எஃபெக்டிவாகவும் இருக்க போது. டெர்மட்டாலஜிஸ்ட் தான் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்றதுனால ஸோ நீங்கள் வந்து நம்பி ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்க ரேஞ்ச் என்னுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட்டாக இருந்துகிட்ருக்கு ரீசெண்ட் டைம்ஸில். இப்போ நம்ம ஸ்கின் வந்து ஆல் வெல் ப்ரொடெக்டட் அண்ட் செட். இப்போ வந்து கொஞ்சமாக அதை இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷனப் பண்ணி ஆல் த்ரூ த டே அழகாக இருக்கிறதுக்கு, இல்லை ஃப்ரெஷ்ஷாகவும் பளிச்சுன்னும் இருக்கிறதுக்கு, பளிச்சுன்னா ஃப்ரெஷ்ஷுன்னு தான் நான் சொல்லுவேன், அந்த மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து ஒரு டிண்டட் பவுடர் எடுத்துக்க போகிறேன். ஓகே, கொஞ்சம் கலர் இருக்கிற மாதிரியான ஒரு பவுடர். இதை இந்த மாதிரி ஒரு லூஸ் பவுடர் ப்ரஷில் எடுத்து என் ஃபேஸில் நான் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஈவனாக அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக.
எங்கேயும் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கல. இது வந்து சப்போஸ் உங்கள் ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, சப்போஸ் இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது நேச்சுரலாக அப்படின்னா, ரொம்ப நேரம் கழித்து உங்கள் ஸ்கின் வந்துட்டு ஆயிலி ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனை இது தராமல் இருக்க போது. இது கே பியூட்டியோட லூஸ் பவுடர் அண்ட் ஷேக் டாஃபி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிண்டட் பவுடர் போட்டதுலேயே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஒரு கவரேஜ் கிடச்சிருக்கு கரெக்டாக. இப்போ வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர், பிபி க்ரீம் இது மூணுத்தில் உங்களால் எது வாங்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் வந்து ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ஃபவுண்டேஷன் என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின் என் ஸ்கின் அப்படின்றதுனால ஃபவுண்டேஷன் கொஞ்சம் லாஞ்சிவிட்டி கொடுக்கும் என்னுடைய பேஸை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் வந்துட்டு இந்த கூல் கோகோ அதை எடுத்துக்கிறேன், லாக்மே இது வந்து. அதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம் ஒரு ஸ்பஞ்ச் வச்சு தான் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு பவுடர் லேயர் கொடுத்துருக்கீங்க. அண்ட் நான் வந்து கலர் கரெக்ஷன், கன்சீலிங் அந்த வேலைலாம் ஏன் எனக்கு செய்யலைன்னா, என்னுடைய நேச்சுரல் ஸ்கின் டோன், அதாவது அந்த அன்னிவனாக இருக்குது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக, எனக்கு வாய் சுற்றி ஒரு கலர், கண்ணு கீழே ஒரு கலர், அதெல்லாம் வந்து அப்படியே தான் எனக்கு தெரியணும். எனக்கு வந்து அதை ஆப்வியஸாக மறைக்க வேணாம். இது வந்து உங்களுக்கு மை ஸ்கின் பட் பெட்டர் அந்த மாதிரியான ஒரு லுக் வந்து கொடுக்க போது. நோ மேக்கப் லுக் அந்த கேட்டகரிக்குள்ளேயே வரப்போகுது. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து ஜஸ்ட்டு கண்ணு கீழே மட்டும் போட்டுக்கிறேன். அந்த இதை மறைக்கிறதுக்காக கிடையாது, பட் எக்ஸ்ட்ராவாக அந்த இடம் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்ல நமக்கு ப்ராடக்ட், அதுக்காக. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் போட்டோம் பார்த்தீங்களா, அதை வச்சே நான் இன்னொரு லேயர் அதே மாதிரியே பவுடர் செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ லூஸ் பவுடர் தான் வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க போது உங்களுடைய சம்மருக்கு அண்ட் சம்மரில் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மேக்கப்புக்கு அண்ட் ஆயிலி ஸ்கின்னுக்கு. அதே மாதிரி நான் வந்துட்டு ப்ரஷ் வச்சு டஸ்ட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. டஸ்ட் பண்ண அப்புறமா ஸ்பஞ்ச் வச்சு அந்த பவுடரை எடுத்துக்கிறேன். அந்த பவுடரை எடுத்து எங்கே எனக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராவாகவும் லாங் லாஸ்டிங்காகவும் என்னுடைய மேக்கப் இருக்கணுமோ, அண்ட் எங்கே எனக்கு என்னுடைய ஸ்கின்னில் ஆயிலி சீக்கிரமாக ஆகுமோ அங்கே மட்டும் நான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஹாவ் டு சே, இந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம நேச்சுரலாக, செம்ம நீட்டாக, செம்ம க்ளீனாக, அழகாக வந்துருக்கு. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு இருக்கிறத என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து பேஸ் வேலை அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஐப்ரோஸ், ஐ மேக்கப் அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக நான் பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு என்னுடைய நேச்சுரல் ஐப்ரோஸே நான் வந்து கொஞ்சமாக டார்க்கன் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒரு ஐப்ரோ பேலட் எடுத்துக்கிறேன். அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த டார்க் கலர் எடுத்து என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து பர்பிளோட ஐப்ரோ கிட். ஐ ஷேடோ அதெல்லாம் எதுவுமே வேணாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கே தெரியும் காஜல், மஸ்காரா, ஐலைனருக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு. இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காஜல் வச்சுக்க போகிறேன். லாங் லாஸ்டிங்கான வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப் காஜல். இது வந்து நிறைய உங்களுக்கு பட்ஜெட் வைஸில் வரும். எது வேணால் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அதை எடுத்து என்னுடைய வாட்டர் லைனில் இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டு அப்பர் வாட்டர் லைனையும் மிஸ் பண்ணாமல் பண்ணுறேன். இது ஏன் பண்ணுறேன்னா ஒரு ஃபுல்லர் லுக் கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ லோவர் லேஷ் லைன் நீங்கள் போடுறீங்களா, அது நீங்கள் கண்ணை மூடி திறக்கும் போது கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து மேலே இருக்கிறதுல ஒட்டிட்டு இந்த இடம் வந்து காணாமல் போயிடும் ப்ராடக்ட். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மேலேயும் போட்டுக்கிறோம். மேலே நீங்கள் போட்டிங்கன்னா ப்ராடக்ட் எங்கேயுமே போகாது. இந்த விஷயம் வந்துட்டு டோட்டலாக உங்களுடைய ஓன் விருப்பம் பொறுத்து. நான் வந்து ஒரு ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஐ ஷேடோவாக இருக்கலாம், இல்லை ஹைலைட்டராகவே இருக்கலாம். கையில் எடுத்து இந்த கணத்தில் லைட்டாக போடுறேன். இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் அப்படின்னா பண்ணாதீங்க, ஓகே. ஆனால் ஓகே, இந்த ஸ்டெப்லாம் பண்ணிவிட்டு எனக்கு லைட்டாக அந்த ஒரு க்ளோ வேணும் அப்படின்னா யூ கேன் டூ திஸ். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இந்த மாதிரி சிம்பிளான ஒரு பேஸில் லைட்டான ஹைலைட்டர் இப்படி போடுறீங்கன்னு வைங்களேன், உங்கள் ஸ்கின்னாக இதுன்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கே. அதுவும் கொஞ்சம் நேரம் கழிச்ச அப்புறம் உங்கள் ஸ்கின் நல்லா அழகாக மேக்கப் வந்து உங்கள் ஸ்கின்னில் மெல்ட் ஆன அப்புறம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ எனக்கு பிக்மெண்டட் ஐலிட்ஸ் அப்படின்றதுனால நான் ஐஷேடோ வேலையும் எதுவும் பண்ணல. அதுவே எனக்கு ஒரு நேச்சுரல் ப்ரௌன் ஐஸ் மாதிரியான ஒரு லுக் வந்து கொடுத்துருது. ஐஸ் இல்லை, ஐலிட்ஸ். அடுத்து மஸ்காரா எனக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்ச ஒரு விஷயம். நான் காலேஜ் படித்த டைம்லாம் வந்துட்டு மஸ்காராலாம் அவ்வளோவா போடவே மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒழுங்காக போட தெரியாது. ப்ளஸ் எனக்கு நேச்சுரலாக லேஷஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குமா, ஸோ நான் போட்டேன்னா ஒரு மாதிரி அப்படியே இது மாதிரி இருக்கும், எட்டுக்கால் பூச்சி மாதிரி இருக்கும். அதனாலே நான் போட மாட்டேன். பட் நீங்கள் வந்து ஒழுங்காக மஸ்காரா அப்ளை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு 20 ஸ்ட்ரோக்ஸ், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். யூ வில் டெஃபினெட்லி லவ் இட். நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் நான் கோட் பண்ணிக்கிறேன். லோவர் லேஷஸில் ரொம்ப மைல்டாக லைட்டாக தான், ஜாஸ்தியாக கிடையாது. ஓகே, லிப்ஸுக்கு வந்துட்டு இருக்கவே இருக்குது லிப் பாம், டிண்டட் லிப் பாம்லாம் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ வந்துட்டு இந்த லிப் க்ளாஸ் ஃபேஸில் இருக்கேன்.
ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா லிப் கிளாஸ் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி லிப் லைனர் ஒன்று வச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்சைட்டோடது உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா? ₹75 ₹55 அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி லிப் லைனர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா லைன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், லைட்டாக டிண்ட் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது போட்டேன்னா இதுக்கு மேலே லிப் கிளாஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் லிப் கிளாஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வேஸ்லின், லிப் பாம் இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். லிப் லைனர் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாய் வந்து அழகாக டிஃபைன்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த பிக்மெண்டேஷன்லாம் வந்து ஒரு மாதிரி கனாப்பினான்னு தெரியாது, டிஃபைண்டாக உங்கள் வாய் தனியாக தெரியும். அண்ட் யூ நோ வாட், இதோட லிப் டன் முடிஞ்சிச்சு. பொட்டு மட்டும் வச்சுக்க போகிறேன். குட்டி பிளாக் பொட்டு, அது எதுக்கு இருக்குது கண்ணுக்கே தெரியலையே அப்படின்னு கேட்பாங்க, அந்த மாதிரி. ஸோ கைஸ், இதுதான் ஃபைனல் லுக். இது பார்த்தீங்கன்னா சீரியஸாக உங்களுக்கு வந்துட்டு ஏதோ நீங்கள் ஹெவியாக கிளம்புன மாதிரியோ ஓவராக மேக்கப் போட்ட மாதிரியோலாம் இருக்கவே போகிறது கிடையாது. யுவர் செல்ஃப் பட் இன் அ பெட்டர் வெர்ஷன் மாதிரி இருக்க போகுது. ஸோ வரக்கூடிய இந்த சம்மருக்கு வெளியில் போகும்போது இந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆனீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெட் ஆனாலும் ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. அண்ட் உங்களுக்கு லைட்டாகவும் ஃபீல் ஆக போகுது உங்களுடைய மேக்கப் ஆல் த்ரூ த டே. நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ப்ராடக்ட் ஸ்விட்சிங்ஸ் அண்ட் ஸ்வாப்பிங்ஸ் உங்ககிட்ட இருக்கிறத பொறுத்து, உங்களுடைய பட்ஜெட் பொறுத்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். டீனேஜ் ஆளுங்களும் வந்துட்டு வெளியில் போகும்போது, ஈவெண்ட்ஸ் ஏதாவது போகும்போது, அதாவது வெட்டிங் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் அட்டென்ட் பண்ண போகும்போது இந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். உங்களுக்கு வந்து சூப்பர் ஆப்டாக இருக்க போது. நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடையாது, உங்கள் ஸ்கின்னும் வந்து உங்களை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ண போகுது, தேங்க்யூ அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்றத எனக்கு நீங்கள் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.